சங்கீஸ் அப்படின்னு போட்டு ஒருத்தர் சொல்றாரு, நாங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம். உனது பெரியார் வழியில சொல்றாங்க, அவங்க தாழ்த்தப்பட்ட ஆக்குனதே நீங்க தான் அப்படின்னு. அவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை நாங்க மத்திய மந்திரி ஆக்கிட்டோம், பழங்குடி சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற ஒருத்தங்களை ஜனாதிபதி ஆக்கிட்டோம் அப்படின்னு ஒரு நபரை எடுத்துக்காட்டு பேசுவாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா அந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்த இயக்கமாக நாம் இருக்கோங்கிறதே அவங்க மறைச்சிருவாங்க. அவங்க இதெல்லாம் நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆசிரியர் ஐயா போன்று அவர் வாழ்கின்ற காலத்தில் நாமெல்லாம் வாழ்றோங்கிறதே நமக்கான பெருமையா நீங்க அதை கருதுனீங்க. ஜிஎஸ்டி வரிங்கிற பேர்ல எல்லாத்துக்கும் வரி, நின்னா வரி, நடந்தா வரி, உட்காந்தா வரி, தோசையில கை வச்சா வரி, இட்லியை வாயில வச்சா வரி, போய் பிஸ்கட் பாக்கெட் வாங்கினா வரி, எல்லாமே நான் வரி கட்டுற அளவுக்கு எனக்கு தகுதி தயவுசு நினைக்கிறேன். ஜிஎஸ்டிங்க பேர்ல நீங்களும் வரி கட்டிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேர்தலாக இது நீங்க எல்லாம் பார்க்க வேண்டும். 2019 ஆந்திரால அடி வாங்கினது, ஜார்க்கண்ட்ல அடி வாங்கினது, தொடர்ந்து அது பீகார்ல அடி வாங்கினது, டெல்லியில அடி வாங்கினது, தமிழ்நாட்டில் அடி வாங்கினது, தெலுங்கானா, கர்நாடகா, மிசோரம் எல்லாத்தையும் தோத்துட்டே தான் வராங்க அவங்க பிஜேபி. ஆனா தோற்றம் மட்டும் பாத்தீங்கன்னா நாங்க தான் ஜெயிக்க போறோம், 400 ஜெயிக்க போறோம், 400 ஜெயிக்க போறோம் அப்படி கிடையாது. நான் தான் நிறைய கூட்டத்தை சொல்ல மாதிரி மோடி வந்து அப்படியே இப்படி ஸ்ட்ராங்கா நெஞ்சு வெறிச்சிட்டு நடந்து வராரு தவிர ஒரு பேஸ்மெண்ட் வீக். ஆக்சுவலா அது இன்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது எப்ப தெரிய ஆரம்பிச்சு? ஜனவரி மாசத்துலேருந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு ஜனவரி மாசத்துலேருந்து 6-7 தடவை இன்னும் 2 தடவை வர போறாங்கிற செய்தி வருதோ அப்பயே அவருக்கு பயம் வந்துருச்சு. அடுத்ததா நம்முடைய அமைச்சர் அவர்கள் கல்வி அமைச்சர், அதனால வகுப்பெடுக்கிற மாதிரியே கரெக்டாக சொல்லிட்டாரு. நான் வந்த உடனே சொன்னேன், பார்த்த உடனே என்ன ரொம்ப கருத்து இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். கருத்து இருக்கீங்கன்னு சொன்ன உடனே ஏதோ கருப்பாயிட்டாரு அப்படிங்கிறத மனசுல வச்சு மட்டும் சொன்னேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப கருத்தாயிட்டார், அதுதான் மிக முக்கியம். பேசுறப்ப பார்த்துக்கிறத கருத்து களஞ்சிய மாதிரி சொல்லக்கூடிய அளவிற்கு கல்வி அமைச்சர் இருக்கிறார். 8 முறை வந்து நீங்கள் ஓட்டு கேட்கிறோம், திமுகவை ஒழிச்சு கட்டுவோம் என்றெல்லாம் நீங்கள் வீராப்பு சவால் விடுகிறீர்களே, உங்களை கேட்கிறோம். நீங்கள் வருவதற்கு இந்த நாட்டின் பிரதமர் என்ற முறையில கடைசி வரல உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் தார்மீக உரிமை உண்டா? உங்களுக்கு அறவழிப்பட்ட உரிமை உண்டா? ஒரு காசு நீங்க கொடுக்காது போகட்டும். 140 கோடி மக்களும் என் குடும்ப மக்களே, நல்ல வசனம் பேசுவார். ஆனா 140 கோடி மக்களும் என் குடும்ப மக்கள்னு கருதக்கூடிய ஒரு பிரதமர் தான் இந்த நாட்டுக்கு தேவை. அதை ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் அந்த பிரதமர் எப்போது வரப்போகிறார் தெரியுமா? ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு வரப்போகிறார். நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று துரை வைகோ அவர்களுடைய 5வது இடம்